சேர்த்துவது போல இறைவன் நாம் ஞானம் பெறுவதற்காக பூமியில இந்த உயிர்களை இந்த புறம்பையில் அறம்பாவம் என்னும் அருங்கையிட்டால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் பூழலுக்கு மூடி இந்த உடல் வருவதற்கு முன்ன உயிர் பூமிக்கு எப்படி வந்ததுன்னு இருக்குல்ல. மழை பெய்யுது, ஒரு பொட்டல் காடா இருக்கு, வெயில் அடிச்சு சித்திரமா வைகாசியில காஞ்சி போய் கிடக்குது. ஒரு மழை பொழிந்தது எத்தனை கோடி புல்லு பூண்டு எவ்வளவு உயிர்கள் தோன்றுது இல்ல. ஆமாங்க ஐயா. அப்ப அந்த உயிர்களை யார் கொண்டாந்து இந்த மண்ணுல போட்டது? மழை மூலமா வந்திருக்கோம் ஐயா. மழை துளிதான் உயிர் துளி. தண்ணியில செத்து போடுவோம் தெரியுமா? அவங்க 15 நாளைக்கு தண்ணியில அதை காட்டுல கொண்டு போய் பாலைவனத்துல விடலாம்னு ஒரு தீர்மானம் பண்ணிருக்கோம். தண்ணியில செத்து போடுவோங்க. ஐயோ, எனக்கு இருந்த தாகத்துக்கு ஒரு 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 சொம் தண்ணி கொடுத்தாங்கப்பா. போன உயிர் திரும்பி வந்தது சொல்லிப்போம் இல்ல. ஆமாங்க ஐயா. அப்ப மழை தண்ணீர் உயிர் துளி தானே. ஆமாங்க ஐயா. மழையில இருந்தானே வருது. அப்ப தத்துவங்களில் இந்த பூமிக்கு நாம எப்படி வந்தோம்னு ஃபர்ஸ்ட் சொல்லி தரணும். இப்படி பூமிக்கு வந்துட்டோமா, இங்க வந்த பிறகுதான் இந்த உயிர்களுக்கு இறைவன் அப்பா அம்மா கூட இருந்த வரைக்கும் குழந்தைகள் தனியா எதுவும் சிந்திக்காது. அப்பா அம்மா விட்டு தனியா ரோட்ல விட்டுட்டு கொஞ்சம் தூரம் விலகி பாருங்கண்ணா, அந்த குழந்தை யோசிக்கும் எந்த பக்கம் போகும், என்ன தடுமாறும். சில குழந்தைகள் கொஞ்சம் கரெக்டா நீங்க வீட்டுக்குள்ளேயே விளையாட விட்டு ஒரு ரூம்ல போய் ஒளிஞ்சுக்குங்க. கொஞ்ச நேரம் தடுமாறி எங்க வழி இருக்கோ அது வழியா அந்த குழந்தை உங்ககிட்ட வந்துடும். அந்த குழந்தை தேடி வரக்கூடிய அந்த தேடி வர வைக்கக்கூடிய அந்த அம்மாவுக்கு பார்க்கணும், அம்மாவை காணும், அம்மாவை பார்க்கணுங்கிற ஆசை இருக்குல்ல. ஆமாங்க ஐயா. இதனாலதானே குழந்தை வந்து உங்களை அடையுது. ஆமாங்க ஐயா. இப்ப பூமியில கொண்டாந்து விட்டுட்டாரு, நம்ம அப்பா கிட்ட போகணும். அதுக்கு நமக்கு இச்சா சக்தி வேலை செய்யணும்ல, இச்சை. ஆமாங்க ஐயா. அந்த இச்சா சக்தி தான் வந்து இங்க பூமியில் பிறந்த பிறகு அது வருது. ஞான சக்தியிலிருந்து ஞான சக்திக்கும் கிரியா சக்திக்கும் பிறந்த குழந்தை தான் ஆசை. இந்த ஆசை வருவதால் இறைவனை அடையக்கூடிய ஞானத்தை நாம் தேடுகிறோம். அது அங்க வர்றப்ப ஆன்மாவின் அங்க வந்து ஆரம்பத்துல ஞான சக்தி கிரியாசக்தி, ஞான சக்தி முன்பாகவும் கிரியாசக்தி பின்பாகவும் இருக்கும். பூமியில பிறந்த பிறகு ஆசை சக்தி முன்னதாகவும் அந்த எதனாலும் அடையக்கூடிய ஞான தேடல் இரண்டாவதாக இருக்கும். ஆசைப்படலைன்னா வீடு கட்ட முடியாது நவநீதன் ஐயா. ஆசைப்படலைன்னா நான் ஒரு வருஷம் வைக்க முடியாது. இச்சை. அப்ப அந்த இச்சைப்படும் பொழுது அதை தேடி அதை கட்டுவதற்கான ஞானத்தை பெறுகிறோம் இல்லவா? அந்த ஞானத்தை இங்க வந்து ஆசைக்காக ஞானம் வருது. ஆசை தெளிவிக்க, ஆசை நீக்க ஞானம் வருது. என்ன அப்படித்தானே? ஆமாங்க ஐயா. சித்தாந்தத்துல அப்படித்தானே படிக்கிறீங்க? சித்தாந்தத்துல அப்படி தெரியலங்க ஐயா, எனக்கு கரெக்டா சொல்ல தெரியுங்க ஐயா. சிவ தத்துவம் எத்தனை? 5. 5 என்ன? எது எது? நாதம், பிந்து, கைலாசையா சொல்லுங்க. சதா மகேஸ்வரம், சதாசிவம். 3வது வந்து சிவ தத்துவம் 5 என்ன? நான் உங்ககிட்ட பாடம் படிக்க வந்தேன், அதெல்லாம் மறந்து போச்சு. சொல்லி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டேன். உங்ககிட்ட கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு அந்த விடையை நான் உங்களுக்கு என்னுடைய இமேஜ்ல சொல்லி. சிவ தத்துவம் எத்தனை? 5. அது என்ன? நாதம், விந்து, ஈஸ்வரம், சதாசிவம். ஈஸ்வரம், மகேஸ்வரம், சதாசிவம். ஈஸ்வரம் சதாசிவமா? மகேஸ்வரம். மறுபடியும் சொல்லுங்க. கைலாஸ் சொல்லுங்க. தெரியல. கைலாஸ் அவங்க சொல்றது சரியா? அவர் 3வது தவறாதான் சொல்றேன். அதெல்லாம் நீங்களே தவறா சொல்லுங்க. நீங்களே எப்படி தவறா சொல்லலாம்? நாங்க சொல்லணும். கிருஷ்ணவேணி அம்மா
நமச்சிவாய வாழ்கங்க ஐயா. சொல்லுங்க கண்ணே, நமச்சிவாய வாழ்க. ஐயா நான் கேட்டுட்டு இருக்கேங்க ஐயா. எனக்கு அதான் சொன்னேன், அந்த அளவுக்கு நான் கிளாஸ்க்கு இன்னும் சரியா போகலைங்க ஐயா. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். நான் கிளாஸ் போலன்னா நீங்க கேட்டுங்க, கிளாஸ் போறவங்களுக்கு தான் மாட்டினாங்க. சொல்லுங்க கீதாம்மா, தெளிவா சொல்லுங்க. நாதம் என்று சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த வித்தை. நாதம் விந்து சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த வித்தை 5. இதுல அந்த சாதாக்கியம் என்கிற சதாசிவமூர்த்தி அவர் யாருன்னா சூரியன். இந்த பூமியில சூரியனுக்கு சதாசிவமூர்த்தின்னு ஒரு பேரு. அவர் வெளிச்சம் வரலைன்னா உயிர்கள் இயங்காது இல்லைங்களா? அப்ப இங்கே இந்த பூமியில் உயிர்கள் உயிர் பெற்று எழுந்து செயல்பட இறைவன் முதலில் எடுக்கக்கூடிய தன்னுடைய ஒளிவடிவத்தின் மறுதோற்றமாக சதாசிவமூர்த்தியாக இந்த பூமிக்கு வருகிறார். இவர் சூரியனாக மட்டுமல்ல, சித்தாந்த ரீதியா சொன்னார் வெட்ட வெளியாக இருக்கும். வெட்ட வெளி பிரகாசத்தில் உற்று நோக்க சிவஜோதி அப்படின்னு அது ஒன்று வரும். இல்ல, வெட்ட வெளி நடுவில் நின்று அற்புத நடனம் செய்யும் அருட்பெருஞ்சோதி ஏதோ வரும். ரொம்ப நாள் ஆச்சு படிச்சு. வெட்டவெளி தானே ஆகாயம். அந்த ஆகாயத்துல சூரியன் தோன்றுதா? தோன்றிய பிறகுதானே எல்லாம் வருது. ஐயா சொல்லுங்கய்யா, யாராவது வெட்டவெளின்னு என்னங்கய்யா? சதாசிவம் அப்படிங்கிறது 3வது சதாசிவமூர்த்தி. அவர் சூரியனாக இருக்கிறார். இவர் வெட்டவெளி பிரபஞ்சத்திலே அருளாட்சி செய்கிறார். அதுக்கு அடுத்தது 4வது ஈஸ்வரம். என்னன்னா சதாசிவமூர்த்தியுடைய தன்மை என்னன்னா ஞானத்தை தந்து செயலை உருவாக்குதல். செயலை உருவாக்குதல் சதாசிவமூர்த்தியுடைய வேலை. ஏன்னா சூரியன் வந்தாதான் எல்லா உயிர்களுக்கும் ஞானசக்தி வேலை செய்து செயல்பட தொடங்குது. இல்லைன்னா தூங்கிட்டே இருக்கு. இது அவருடைய கடமை. அடுத்து இச்சாசக்தி ஞானசக்தியோடு சேர்ந்து செயல்பட நம்முடைய அறியாமையை மறைத்தால் அறிவு உண்டாகும். அந்த அறியாமை மறைய ஒரு ஆற்றல் நம்ம கூட இருக்கு. அந்த ஆற்றலுக்கு ஈஸ்வரம்னு வருது. அந்த 36 தத்துவத்துக்கும் அதிதேவதைகள் இருக்காங்க. அதுல இந்த ஈஸ்வரங்கிற தத்துவத்திற்கு மறைப்பாற்றலுடையது. இது எதனால் உண்டாகுன்னா, நேற்று படிச்சிருப்போம், இன்னைக்கு மறந்து விடும். அப்ப நான் மறக்காம இருக்கிற அளவு படிக்கிறதுக்கு மறுபடியும் முயற்சிப்போம் இல்லையா? அந்த ஞானத்தை நோக்கி உங்கள் பயணத்தை பல்வேறு சூழ்நிலைகளிலே முன்னின்று செலுத்தக்கூடிய ஆற்றல் ஈஸ்வரம். இது என்ன பண்ணணும்னா, இந்த லிங்க திருமேனிகள், இந்த மாதிரி திருமேனிகள், கண்முன்னாள் உருவ திருமேனிகள் மூலமாக நீங்கள் எதை ஆசைப்படுகிறீர்கள் எல்லாம் கொடுக்கும். ஞானத்துக்கு ஆசைப்பட்டா ஞானம் கொடுக்கும். வீடு கட்டணும்னா கொடுக்கும். அந்த கோயிலுக்கு போய் வேண்டிட்டேங்க, நடந்துச்சு, வீடு கட்டிட்டேன். அந்த கோயிலுக்கு போய் வேண்டாங்க, கார் வாங்கிட்டேன் அப்படி சொல்றோமா இல்லையா? சொல்றோமா இல்லைங்களா? அப்ப நாம இந்த ஆன்மாக்கள் ஆசைப்படுவது ஞானத்தால் தேடக்கூடிய பொருள்களை இந்த ஆன்மாவுக்கு கொடுப்பது ஈஸ்வரம். ஆனால் ஆன்மாக்கள் எதை ஈஸ்வரம் மறைக்குதுன்னா, அந்த சிவசக்தி ஆகிய இறைவனை தரிசிப்பதை மறைக்கும். இது ஆன்ம ரீதியாக. உடல் ரீதியாக இந்த உடல் மறைந்த பிறகு ஆன்மா என்ன ஆகுதுங்கிற ரகசியம் நமக்கு தெரியாமலும் அதுதான் மறைக்குது. ஈஸ்வரம் தான். அவருக்கு ருத்ரன் என்று இன்னொரு பெயர் சொல்லுவாங்க. அழித்தல். சூரியன் காப்பாத்துறாருல்ல. சூரிய ஒளி வந்தா எவ்வளவு தீங்கு நீங்க எல்லாம் இருள் நீங்க எல்லாருமே அவங்க கடமையை செய்ய ஆரம்பிச்சிடாங்கல்ல. அப்ப இந்த மறைப்பாற்றல் இந்த ஆன்மா எது ஆசைப்படுகிறதோ, இந்த பசு அதையெல்லாம் அவருக்கு கொடுக்கக்கூடியவராக. அதனாலதான் விடையேறிய பெருமாள் பசு வேறும் எங்கள் பரமன் சொல்றாருல்ல. விடையேறியவர் வேறு,
விடையேறியவர் அருள்வடிவான உமா மகேஸ்வரர். இவர் யாருன்னா நம்ம பெருமான் பாடுறாருல, வேயூர் தோழி பங்கன் விடையே பசுமைங்கள் பரமன் ஒரு பாடல் வருது. என்ன பாட்டு? அதே பதிகம் தான் ஐயா, அதே பதிகம் தான். என்ன பாடல்? வேயூர் தோழி பங்கன்லயே அந்த பாடல், அந்த லைன் வருங்க ஐயா. வேயூர் தோழி பங்கன் விட முண்டகண்டன் மிக நல்ல மீனை தடவி மாசிரம் திங்கள் கங்கை முடிமே நடிந்தே உலமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி தனிப்பாம் இரண்டும் உடனே நல்ல அடியார் அவருக்கு மிகவே. பசுவேரும் எங்க வருது? இல்ல இந்த பதிகத்துல, இந்த பதிகம் 11 பதிகம் இருக்கு இல்லையா, அதுல ஒன்று வரும். யாருப்பா டெய்லி படிக்கிறவங்க இருக்கீங்களா? இதுதான் அந்த வகுப்புகள்லாம் வந்தா இனிமே கொஞ்சோண்டு ஏதாவது புஸ்தகம் ஒண்ணு கையில எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தெரியாதனமா சொக்கரையா புத்தகத்தை வச்சுட்டு பாடம் நடத்த சொல்லணும்னு சொல்லிட்டாரு, அதனால வந்தவனே. அப்படியே மனப்பாடமா தெரியாதா? யாருக்கும் மனப்பாடமா? வேயூர் தோழி பங்கன் கூட தெரியாதா? இதம்மா ஐயா ஃபர்ஸ்ட் தெரியும், கொஞ்சம் தான் தெரியும், லைனா தெரியாதுங்க ஐயா. அப்படியே நேரம் கூகுள்ல தட்டி போய் பார்த்திருக்க வேண்டாமா? வேயூர் தோழி பங்கன் போயிட்டு இப்பதான் கையிலேயே ஒரு மாய கண்ணாடி கொடுத்திருக்காருல்ல சாமி. பசுவேரும் எங்கள் பரமன் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். ஏன்னா அந்த பாடல் தெரிஞ்சா வேயூர் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசல். அதுல இல்லைங்க ஐயா, பசியேறும் எங்கள் பரமன் சொல்லிட்டு வேற பசியேறும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலைன்னு வருதா? அப்படியே வரிசையா பாருங்க, வேகமா அந்த வச்சு ஃபர்ஸ்ட் 2 வரிக்குள்ளதான் வருது. ஐயா விடையேறும் செல்வன் அப்படி வருதா? எப்படிங்க ஐயா? பசுவேரும் எங்கள் பரமன் ஞானசம்பந்தர் மட்டும்தான் அதை பாடியிருக்காரு, வேற யாரும் அந்த பசுவேரும் எங்கள் பரமன். ஐயா அந்த 9வது பதிகம் பல பல வேடமாகும் பரநாரி பகன் எங்கள் பரமன் தலமகளோடு இருக்க முடியுமே அணிந்த உலகே செலுத்தாதனால் மலர்மிசை யோனும் மாலம் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைக்கடல் மேலும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. அந்த திருமகள் கலைய தூர் திசை மாமுது திசை தெய்வமான பலவுங்கிற வார்த்தைக்காக தான் இதை உங்களை பார்க்க சொன்னேன். ஏன்னா இந்த ஆசை ஆன்மா ஆசைப்பட்டு அறிவால் அடைய நினைக்கின்றது. எதை நினைக்குது? திருமகள் கலைய கல்வி செல்வம், அது மாதிரி இந்த உலகாயுதமான வாழ்க்கை செழுமைதான் ஆன்மா நினைக்குது. நீ ஞானத்தில் இறைவனை நாடி வந்தோம் என்ற எண்ணத்தை மறைத்து இந்த ஈஸ்வரம் என்ன பண்ணதுன்னா, இந்த ஈஸ்வரனுடைய அருளால் இதெல்லாம் கிடைக்குது. யாருக்கு? படிங்க பாடல மறுபடியும். பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசியேறும் எங்கள் பரமன் தலமகளோடு இருக்கும் முடிமேல் அணிந்து என் உலகே புகுந்ததனால் திருமகள் கலையது இசையமாக பூமி திசை தெய்வமான பலவும் அருநிதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல இமைப்பொழுதும் என் நெஞ்சால் நீங்காமல் இருப்பவர். அந்த சாமி பேரு ஈஸ்வரம், அந்த அவதாரத்தின் பேர். அவர் என் உள் தங்கி இருப்பதால் என்ன நடக்குது? இந்த அவரை உணர்ந்ததால் அந்த ஆன்மாவை
இது என்னை சிவம் இயக்குதுன்னு உணர்ந்தாலே போதும், இதெல்லாம் வந்துடும். என்ன ஆக சிவ தத்துவத்துல எப்படி இறைவனுடைய உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ண அந்த ஞான சக்தி செயல் சக்தியாகிய உமையோடு கூடி ஓசையை ஒழியலாம் ஆகி இந்த உயிர்த்திரல்களை நீர்த்திவளை மூலமாக பூமிக்கு அனுப்பிச்சு இது இயங்குவதற்கு உறுதுணையாக இறைவனை அடைவதற்கு வழியாக இந்த உயிர்களுக்கு ஆசையையும் அதை அடைவதற்கான அறிவையும் தந்து உடனிருந்து இறைவன் இயக்குகிறார். இதை உயிர்கள் அறியாமல் இயக்குகிறார். அதனால அதுக்கு மறைப்புன்னு தரும். ஈஸ்வரம் என்ன செய்து மறைப்பு, என்னை இறைவன் இயக்குகிறார். எந்த இறைவனா இயக்குறான்? நான் தான் இயக்குறேன். அப்ப உள்ள இறைவன் இருக்கிறதை உணர முடியாத அளவு ஒரு மறைப்பாற்று வந்து அது என்ன செய்யுது, தடுக்குது. ஏன்னா இது எடுத்த உடனே உணர்ந்துட்டா மறுபடியும் அங்க போய் இது நிறைய வித்தை காட்ட ஆரம்பிச்சிடும். ஒண்ணும் ஒரு திருமுறை படிச்சாவே நம்ம ஞானாசிரியர் ஊனாசிரியெல்லாம் போட்டுக்கணும். ஆனா நேரடியா சிவமான் தன்மை இருக்கு நாம் போயிட்டோம்னா பிரச்சனை வந்துடுவதற்காக பக்குவப்படுத்துவதற்காக இந்த ஈஸ்வரன் ஆசையை கொடுத்து ஆசைப்பட்டதையெல்லாம் இந்த வார்த்தை வரி முக்கியம். ஆசைப்பட்டதையெல்லாம் அடைவதற்கான ஞானத்தை கொடுத்து அந்த உமையவளோடு நம் உள் தங்கி விடையேறும் எங்கள் பரமன். இந்த பசுவில் ஏறி அவன் பசு அங்க விடையேறியவர் இங்க பசு எப்படி ஏறாரு? ஆன்மாக்களுக்குள் பயணிக்கிறார். நம்ம எல்லோருக்குள்ளும் சிவம் பயணிக்குது. பசுவேறும் எங்கள் பரமன். இது வந்து மறைப்பாற்று. அடுத்தது பாத்தீங்கன்னா சுத்த வித்தை. ஐயா சொன்னாங்கல்ல சுத்த வித்தை. இது எதை செய்துன்னா செயல்களை செய்து. படைத்தல்னா செயல் செய்து. இந்த செயல் செய்யும் பொழுது எது வேலை செய்யும்னா இறைவனுடைய தனிப்பெரும் தன்மையான ஞானத்தின் துணை கொண்டு இந்த உலக விருத்திக்கான செயல்களை படைக்கிறது. உயிரோடு உயிர் சேர்ந்து இன்னொரு உடலை படைக்கிறது. அது இந்த தாய் தந்தையரோட தன்மையோடு இருக்கிறது. விதை பூக்கள் மகர்ந்த சேர்க்கை மூலம் தன்னை போன்ற உருவங்களை தொட்டு இந்த பிரபஞ்சம் முழுக்க சிருஷ்டிக்கப்படுகிறது. யாரால? பசுவேறும் எங்கள் பரமனால. ஆக சிவ தத்துவம் என்பது இந்த இறைவனாகப்பட்டவர் தன்னுடைய ஞான சக்தியாலும் தன்னுடைய உடன் தோன்றிய உயிர்கள் பக்குவப்பட வேண்டும் என்பதற்காக ஓசை ஒளியின் மூலம் இந்த உலகத்தை படைத்து உயிர்களை பூமிக்கு அனுப்பி அவற்றின் உள் கலந்து அவற்றுக்கு ஆசையை தூண்டி ஆசைப்பட்டதை அடைவதற்கான ஞானத்தை தந்து, ஆனால் இதை நான் செய்கிறேன் என்று உணர்த்தாமல் நமக்கு பசுவேறி மலை கொடுத்து செய்யக்கூடிய இந்த இறைவனை அடைவதற்கான தேடலை அடைவதற்கு முன்பாக இந்த பூமியில் படைக்கப்பட்ட நாம் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதையெல்லாம் செய்வதற்கான ஞானத்தினால் கிரியை செயலை இறைவன் ஞான சக்தியாக நமக்குள் இருந்து எல்லாத்தையும் லேட்டஸ்ட் தயாரிக்கிறாரு, கம்ப்யூட்டர் தயாரிக்கிறாரு, செல்போன் தயாரிக்கிறாரு. எல்லாம் எங்க ஞானம் இருக்கிறதுனால இந்த கிரியை நடக்குது. அப்ப நமக்குள் இறைவன் இருந்து செய்யறாரா? சிவதத்துவம் தானே. பசுவேறி நமக்குள் அந்த மாகேஸ்வரனாக அப்படித்தாங்கியா சுத்த வித்தைக்கு. ஐயா ஆமாங்கய்யா, கரெக்டு. ஆமாங்கய்யா, ஆமா ஆமா மகேஸ்வரனாக இருந்து தான் இருப்பதை காட்டிக்கொள்ளாமல் சிவபெருமான் இருந்து ஒளியை தந்து நம்மை எழுப்பி ஆசைப்பட வச்சு செயல்படுத்துறாரு. அந்த செயலை அடைவதற்கான ஞானத்தை தருகிறார். ஆக இந்த பூமியில் உயிர்கள் வந்து தங்கும் வரை ஈஸ்வர தத்துவம். இவ்வளவுதான் ஈஸ்வர தத்துவம். ஈஸ்வர தத்துவம் எத்தனை? 5. அது வந்து எது? 1 சிவம், 2 சக்தி, 3 சதாசிவம், 4 ஈஸ்வரம், 5 சுத்த வித்தை என்கிற மாகேஸ்வரம். இது எதை சேர்ந்த? சிவமும் சக்தியும் சேர்ந்து நாத விந்துகளாக ஆதி அது இருந்ததுல எல்லாம் தோன்றுது. இது எங்க தோன்றுதுன்னா
வெட்ட வெளியில தோன்றுது. வெட்ட வெளியில சதாசிவமூர்த்தி இருந்து உயிர்களை ஆசையோடு இந்த உடலை தந்து உடலை இயக்குவதற்கான ஆசையை தந்து இதை ஆசைப்பட்டதால் அடையக்கூடிய ஞானமாக இருந்து இதை தான் செய்கிறேன் என்பதை மறைத்து உயிர்கள் நான் தான் செய்கிறேன் அப்படின்னு ஆணவத்தோடு உழவக்கூடிய நிலையில் விட்டுறாங்க. அதுக்கு மேல கூட இருந்து வழி நடத்துறாங்க. அப்படி வழி நடத்தும் உலகில் பிறந்த நாம் இந்த உலகில் எது நம் கண்முன் இருக்கு எல்லாத்தையும் பார்த்தோம். ஒரு நடந்து போறப்ப சைக்கிளை பற்றோம், சைக்கிள்ல போனா 8000 ரூபாய் சைக்கிளை பற்றோம், அப்புறம் டிவிஎஸ் 50 பற்றோம், அப்புறம் பார்த்தோம்னா ஸ்கூட்டி இல்ல ஒரு புல்லட்டு, எத்தனை பற்றது இல்ல. ஐயோ அத்தனையும் பற்றதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டே இருக்காரு. பெரிய ஒரு அற்புதமான அந்த இச்சை இச்சை வந்தாலும் படிக்கிறோம் இல்லையா, ஞான கலை வித்யா தத்துவத்துல கலை எவ்வளவு விஷயம்ல. அப்ப இந்த ஈஸ்வரன் இவ்வளவு செய்யறாரு. நம்மளை கொண்டாந்து பூமியில் நீங்க எல்லாம் கொண்டு போய் ஒரு விளையாட்டு மைதானத்துல குழந்தைகளை விட்டு இது என்ன பண்ணுதுன்னு ரசிக்கிற மாதிரி இந்த சிவசக்தியானவர்கள், இந்த சிவருமானவர் சக்தியுடன் இருந்து நம்ம இந்த உயிர்களை விட்டு இது என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு இருக்காரு. நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஜாலியா விளையாடிட்டு இருக்கோம். அப்பா மறந்து ஏன்னா குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கிற குழந்தைகளுக்கு பசி எடுத்தாலுடைய தேவை ஏற்பட்டாலுடைய தாய் தகப்பனுடைய நினைவே வராது. நம்மளும் தேவை ஏற்பட்டு தத்தளிக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம், இறைவனை தேடுகிறோம். இவ்வளவுதான் சிவ தத்துவம். இது ஏதாவது கடினமா சொல்லியிருந்தா விளக்கம் சொன்னா நான் தெளிஞ்சுக்கிறேன். ஐயா நான் பேசினா பெரும்பாலும் எல்லாம் தூங்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஐயா தெளிவான விளக்கம் ஐயா, தெளிவான விளக்கம், தெளிவான விளக்கம் ஐயா சிவதத்துவத்துக்கு. சிவதத்துவம் இதை சாதாக்கியம் எதுல வருது ஐயா? ஐயா சொன்ன போது சாதாக்கியம் ஒரு வார்த்தை சொன்னார்ல, எதுமா அதான் ஈஸ்வர தத்துவம். ஐயா அப்படித்தாங்களே ஐயா. சிவ தத்துவம் 5 யார் சொன்னாங்க? லோகநாதன் ஐயா சொன்னான்னு நினைக்கிறேன். ஆமாங்க ஐயா, ஆமா ஐயா. லோகநாதன் ஐயா, ஐயா லோகநாதன் ஐயா. சிவம் சக்தி நாதம் விந்து சதாசிவம் மாகேஸ்வரம் சுத்த வித்தை. நாதம் விந்து சதாசிவம் மகேஸ்வரம் சுத்த வித்தை. சாதாக்கியம்னு அது சொன்னாரே ஐயா. சாதாக்கியம் தாங்கய்யா மகேஸ்வரம். அப்படியா? அப்படித்தானே? ஆமாங்க, ஆமா ஆமா. அது மகேஸ்வரனா ஈஸ்வரனா? மகேஸ்வரங்கய்யா. அதாவது சுத்த வித்தை தான் மகேஸ்வரனா? ஐயா அப்படிதான் நினைக்கிறேங்கய்யா. நினைக்கிறல. ஈஸ்வரம் மகேஸ்வரம் ஒண்ணுதாங்க ஐயா. ஈஸ்வரம் மகேஸ்வரம் யார் சொன்னது? அப்படின்னா 5 வராது, 4 தான். ஐயா லோகநாதன் ஐயா, அதை அப்படியே வரிசையா சொல்லுங்க, முன்பு சொன்னது போல. ஐயா நான் சொல்லலைங்க, அவர் எப்படி சொன்னாருங்க ஐயா? நவநீதன் ஐயா சொன்னாருங்க ஐயா. நவநீதன் ஐயா, நவநீதன் ஐயா, சதா ஐயா கைலாஷ் ஐயா. நவநீதன் கேக்குதுங்களா? நவநீதன் ஐயா சொல்லுங்க. 5 சொல்லுங்க. ஐயா நாதம் விந்து சதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த வித்தை. அதுல நாதம் விந்து சாதாக்கியம் ஈஸ்வரன், அப்புறம் சதாசிவம், அப்புறம் சுத்த வித்தைங்கிற மகேஸ்வரன். ஆமாங்க, ஆமா ஆமா. அது புரிஞ்சுட்டாங்கம்மா கீதாம்மா? ஐயா ஒரு முறை எழுதி அனுப்பிச்சிடுங்க ஐயா அந்த குரூப்ல. நான் அதை நல்ல அம்மா இல்ல, அது நான் அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் அனுப்பிச்சுடுறேம்மா. அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் அனுப்பிச்சுடுறேன். அது விளக்கம் தாமா நமக்கு யாரும் சரியா சொல்றது இல்லை அந்த 5 தத்துவத்துக்கு. எனக்கு நம்ம நடத்துறது ஒரு மாதிரி நடத்துனாங்க, ஐயா சொல்றது ஒரு மாதிரி இருக்கு. நம்மளுக்கு அந்த தலைப்பே கரெக்டா புரியல, அதனால்தான். இல்ல ஐயா யோக மார்க்கத்தில் அவங்க படிச்ச அந்த
நீங்க நீங்க என்னன்னு படிச்சிருக்கீங்க அந்த 5 சொல்லுங்கம்மா. கம்பேர் பண்ணி இப்பவே தெளிவிச்சலாம். ஐயா இந்த இருங்க அம்மா 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 சொல்லுங்க. ஐயா கைலாஷ் சொன்னது நான் படிச்சது ஒண்ணுதான். அவர் சொன்னாருங்க அந்த ஆர்டரும். எதுங்க? இப்போ கைலாஷ் சொன்னாருங்க ஐயா, நாதம் விந்து. இந்த ஒரு நிமிஷம் நான் சதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த வித்தை. சதாசிவங்கிறத நான் சதாசிவம்னு சொல்லியிருக்கேன். ஆமாங்கய்யா, சதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த வித்தை. அந்த சதாக்கியம்ங்கிறத சதாசிவமூர்த்தியா வந்து சொல்றாங்க. ஆமாங்கய்யா. ஆமாம் ஏன்னா சூரியன் தான் சதாசிவமூர்த்தி. ஆமாங்கய்யா. அவர் எங்க இருக்காரு? சதாசிவமூர்த்தி வெட்ட வெளியில இருக்காரு. ஐயா இவங்க சதாசிவத்தை வந்து சிவலிங்கம்னு சொன்னாங்கய்யா வகுப்புல. அதாப்பா சிவலிங்கத்துக்கு தான் சதாசிவம்னு பேரு. கண்ணுக்கு தெரிகிற திருமேனி. சரிங்கய்யா. ஒளி வடிவமானவர். ஒளி வடிவம் வந்து அது ஒளி வடிவம்னால அது நீள்வட்டமான ஒரு உருவத்துல இருக்கனால அருவுருவம். ஐயா விந்து தத்துவம் தானங்கய்யா வந்து ஒளி ரூபம். அதுதான்ப்பா விந்துனா அது வந்து ஓசை ஒளி அதெல்லாம் இதுல வராது. சூரியன் ஒளி வடிவமா இல்லையா? ஆமாங்கய்யா. ஒளி வடிவம்யா. நீள்வட்டமான ஒளியா இல்லையா? ஆமாங்க. அப்ப ஒளி வடிவா இருக்கிறது தான் சாதாக்கியம்னா சூரியமூர்த்திக்கு தான். அவரை ஒரு உருவம் மாதிரி தெரிவாரு. ஆனா என்ன உருவம் அப்படின்னா உருண்ட மாதிரி தெரியுதே தவிர சூரியனை சுத்தி விதவிதமான நிறைய இதெல்லாம் இருக்கெல்லாம் சொல்றாங்க. ஒளி வடிவான மூர்த்தி சதாசிவம். சூரியனுக்கு சதாசிவமூர்த்தி வணங்குகிறேன் அப்படின்னு அனுஷ்டானம் செய்யும் பொழுது என் முன் நான் கோயில்ல போய் இறைவனை வழிபட்டு வெளியே வந்து சூரியனை பார்த்து சாமி சதாசிவமூர்த்தி இன்றைய கடமைகளை இறங்க செய்வதற்காக இந்த ஆலயத்திலிருந்து நான் இந்த மண்ணை மிதிக்கிறேன். இந்த பூமியை செய்வதெல்லாம் ஒரு செயலாக அன்படிவாக இருக்கட்டும் வேண்டிக்கிட்டு தான் நான் தினம் என்னுடைய வாழ்வியல் தொடங்குறேன். இந்த ஆசனம் அப்படிதான் கற்றுக் கொடுத்தாரு. ஆக இந்த சதாசிவமூர்த்தியாக சாதாக்கியமாகிய இந்த லிங்கமேனி அருவுருவ திருமேனி இல்லை எனில் அந்த வெளிச்சம் வரலன்னா எதுவும் நடக்காது. ஆக இது வந்து ஒளி வடிவமா அப்படின்னா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்கப்பா. உங்க ஆசிரியர்கள்லாம் ஞான ஆசிரியர்கள், அருகுருநாதர்கள், பெரிய பெரிய ஆளுங்க. அவங்க ஞானத்துக்கே ஆசிரியர்கள். எங்க ஆசிரியர்ல யாரும் அப்படி சொல்லிக்கிட்டதே கிடையாது. வள்ளல் பெருமான் கூட அப்படி சொல்லிக்கிட்டது கிடையாது. அதனால வகுப்பெடுப்பவர்கள் வந்து இப்ப நான் சொன்ன முறைப்பாடு ஆன்மா உலகிற்கு எவ்வாறு கொண்டு வந்தப்பட்டு இந்த பூமியில் விடப்படுகிறது. விடும் பொழுது யார் இந்த பூமிங்கிற விளையாட்டு மைதானத்துல அப்பா அம்மா இந்த குழந்தைகள் தன்னிலை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த விளையாட்டு மைதானத்துல கொண்டு வந்து விட்டு நம்ம அங்க கூட நின்னாலும் கூட அந்த கூட கொண்டாந்து நிறுத்தி வெளியே விளையாட விட்டுட்டு நீங்க இருக்கீங்கிற உணர்வு அந்த குழந்தைகளுக்கு இருந்தாலும் கூட உங்கள் கட்டுப்பாட்டில் அந்த குழந்தைகள் இயங்காது. அதுதானே இங்கே அம்மையப்பர் என்பது நீங்க சொன்ன அந்த சிவமும் சக்தியுமாக நாதமும் ஒளியும். இங்கே சதாசிவம் என்பது அந்த விளையாட்டு மைதானத்தின் ஒளி. இங்கே குழந்தைகள் ஆசையை நீங்கள் என்ன பண்றீங்க? விளையாடு கண்ணனு கொண்டாந்த அம்மா கூட இருக்கேன் விளையாடுறீங்க. ஆனா விளையாடும் பொழுது எந்த குழந்தைகளும் தாய் தகப்பனை பற்றி கவலைப்படுவதிலே கண்டுகொள்வதில்லை. அது மறைத்தலை செய்யக்கூடிய ஈஸ்வரம். அந்த குழந்தைகள் சிந்தித்து செயல்பட்டு சில ஞானத்தை அடையக்கூடிய நிலைக்கு இது படி ஏறி மேலே போகணும், இதுல சறுக்கிட்டு வரணும், இதுல இப்படி வளைவா சுத்தணும், இந்த பால் இப்படி தூக்கி போடணும், இதை இப்படி பிடிக்கணும், இதையெல்லாம் அது அறிவினால் உணர்ந்து செயல் செய்கிறது அந்த குழந்தை. அந்த செயலை செய்ய தூண்டியது நீங்களாக இருந்தாலும் நீங்கள் அந்த குழந்தைகள் விளையாடும் பொழுது அவர்கள் எப்பொழுது ஒரு சிக்கலுக்கு ஆளாக்கிறார்களோ, கீழே விழுகிறார்களோ, தடுமாறுகிறார்களோ அல்லது தனிமையில் தவிக்கிறார்களோ அப்பொழுது நீங்களா ஓடி போய் அவைகளை அரவணைப்பது போல இந்த சிவ தத்துவத்திலே தாய் தந்தையராகிய சிவமும் சக்தியும் நம்மளை இந்த பூமியில இறக்கி விட்டு நம்மை விளையாட விட்டுருக்காருன்னு எனக்கு ஆசான் சொன்னதை இங்க பகிர்ந்திருக்கிறேன். இதில் ஏதேனும் குழப்பம் இருந்தால் கேட்கலாம்.
கீதாமா. ஐயா ஐயா. நமச்சிவாய வாழ்கங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குங்க அதுல. சொல்லுங்க ஐயா, இப்போ சித்தாந்தத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, உயிரை வந்து இறைவன் தோற்றுவிக்கல அப்படின்னு சொல்றாங்க ஐயா. நான் என்ன சொல்றேன், உயிரை அப்பா அம்மா கிரவுண்ட்ல கொண்டாந்து விளையாட விட்டுருக்காங்கன்னு சொல்றேன். புரியுதா? இங்க சிவசக்தி அப்பா அம்மா, உயிர் அப்பா அம்மா கூட இருக்கிற பசு. இந்த பூமிங்கிற உலகத்துல நாம் ஞானம் பெறுவதற்காக விட்டு இருக்கிறார்கள். அப்பா அம்மா ஒரு குழந்தைப்பா. சரிங்கய்யா. மாயைங்கிறது அம்மா தானே? ஆமாங்கய்யா. பதிங்கிறது அப்பா தானே? ஆமாங்கய்யா. அப்ப பசுங்கிறது குழந்தை தானே? ஆமாங்கய்யா. அங்க எங்க போய் படைச்சாங்க? சரிங்கய்யா. அப்போ அப்பா அம்மா கொண்டு வந்து இந்த உலகத்துல விளையாடிட்டு வாப்பான்னு விட்டுருக்காங்க. சரிங்க. நம்ம அப்பா அம்மா நினைவே இல்லாத விளையாடிட்டு இருக்கோம். என்னைக்காவது தர்ம சாத்து உள்ளுக்குள்ள அப்பா அம்மா எங்க இருக்கோம்னு தேடுறோம் பல பிறவி கடந்து. சிவா. அதுக்கான படிநிலை குழந்தைங்க விளையாடி கழிச்சு அம்மா அப்பாவும் என்ன பண்றாங்க, சரி பிள்ளைங்க வாரத்துல ஒரு நாள் தானே விளையாடு, இந்த கூட்டுல எவ்வளவு நாளைக்கு விளையாட போகுது, நல்லா விளையாட்டுன்னு விட்டுறாங்க. இந்த கிரவுண்ட்ல ஒவ்வொரு குழந்தையும் ஒரு விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்குது. சரிங்க. கடைசியில எல்லா குழந்தைகளும் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கல, அப்பா அம்மாவை தேடுறாங்கல்ல. ஆமாங்க. ஆமா. அப்ப இந்த ஆன்மா வீடு பேராக சிவசக்திய. ஆமாங்கய்யா. ஆக சிவதத்துவம் இத்தனையும் செய்து அதுக்கு அடுத்து தத்துவம் என்ன மீறி வித்யா தத்துவம், ஆன்ம சாங்கிய யோகம்னு சொல்றாங்கல்ல. சாங்கிய யோகத்துல எத்தனை தத்துவம் சொல்றாங்க தெரியலையாங்கய்யா. தத்துவம் சொல்றாங்க, 24 தத்துவம் சொல்றாங்க. ஆன்ம தத்துவமாங்கய்யா. சொல்றாங்க ஐயா. ஆன்ம தத்துவம் அது வேற. சாங்கிய யோகத்துல 24 தத்துவம் சொல்லுவாங்க, சைவ நெறியில 36 தத்துவம் சொல்லுவாங்க. ஆமாங்கய்யா. ஆமா, வைணவத்துல 24ங்கய்யா. வைணவத்துல 24, சாங்கிய யோகத்திலயும் 24 தான். சரிங்க. சாங்கிய யோகம்னா என்னது ஐயா? அது சாங்கியா பிலாசபின்னு ஒன்று தனியா இருக்குங்கம்மா. வேதம் மாதிரி சாங்கியர்களும் தனியா ஒன்று இருக்கு. சைவ நெறி மாதிரி அது ஒண்ணு. அதனால இது நம்ம இன்னைக்கு வகுப்பு நிறைவு பெறக்கூடிய நேரம் வந்துருச்சு. சிவதத்துவத்தை பற்றி உங்களுக்கு ஏதேனும் ஒரு நாள் பூரா யோசிச்சுட்டு நான் சொல்றதுல ஏதாவது பிழை இருக்குமான்னு திருத்தலாம். சொன்னா நானும் திருத்திக்குவேன். ஏன்னா இங்க முற்றும் அறிந்த முற்றறிவாளன் இறைவன் மட்டுமே. ஆன்மாக்கள் எல்லாமே சிற்றறிவுடையவன். அடியேன் அந்த ஆன்மாக்கள் ஒரு சிறு துளிதான். அதனால ஏன்னா நீங்க நீங்க நிறைய ஆசிரியர்கள் கிட்ட போய் வகுப்பு கேட்டிருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஆசிரியர் ஒவ்வொரு விதமா பயிற்சி கொடுத்துருப்பாங்க. ஆனா பேசிக் என்னன்னா, இந்த சிவதத்துவம் நம்ம பூமியில் கொண்டாந்து விட்டு இருக்குங்க எவனுமே சொல்றதில்ல. அதுதான் இங்க பிரச்சனை. ஏதோ ஆன்மா அதே ஆகாயத்துல இருந்து குதிச்சு வந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வாழ்க்கை என்பது, வாழ்க்கை தத்துவம் என்ன, பிறந்து வளர்ந்து ஆளாகி திருமணம் பண்ணி குழந்தைகளை பெற்று அவங்களை பேணி சுற்றம் பேணி உறவை பேணி பிற உயிர்களை பேணி இந்த உயிர் ஒவ்வொரு நிலையிலையும் பக்குவம் அடைந்தாலும் வையத்து வாழ்வாங்க நீங்கள் வாழ்ந்தால்தான் வளரும் மெச்ச நல்லவர் தீயவர் என எல்லோரும் புகழும்படி வாழ்ந்தால்தான் நீங்கள் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். நீங்க போய் திருமுறை படிக்கிறதுனாலயோ அல்லது குடும்பத்தை விட்டு சன்னியாசியா ஓடுறதுனாலயோ ஒரு பெரிய யோகின்னு சொல்லிட்டு லட்சம் சீடர்களை சேர்த்துட்டு யோகா அபியாசம் செய்யறதுனாலயோ இறைவனை அடைய முடியும். உங்களுக்கு நீங்க எதற்கு படைக்கப்பட்டு இந்த உலக விருத்திக்காக ஒவ்வொரு உயிரும் பூமியில கொண்டாந்து உள்ளது ஞானம் பெறுவதற்காக. அதற்குரிய ஞானம் கிடைக்க வேண்டிய நேரத்தில் அனுபவத்தால் மட்டுமே கிடைக்கும், பட்டறிவால் மட்டுமே கிடைக்கும். ஆக பட்டறிவால் கிடைக்கக்கூடிய ஞானத்தை உட்கார வைத்துக் கொண்டு சொல்லி நம்மை என்ன பண்ண முடியாது, காட்டவே முடியாது. எத்தனை பேர் ஜோதி காட்டுறேன்னு சும்மா சீன் போட்டு ஜோதி காட்டுறான்னு ஜோதியிலேயே ஜோதி வெக்கை நோய் செத்த ஜோதி காட்டினவெல்லாம் இருக்கான நான் பார்த்துருக்கேன். இந்த யோகா செஞ்சேன்னா உனக்கு ஹார்ட் அட்டாக்னு சொன்ன வேதாத்திரி தாத்தா ஹார்ட் அட்டாக்ல தான் செத்தாரு. சாமி எவன் எதை சொல்றாரு கூட்டம் சேர்க்கிறானா அதை வச்சு கொள்றாரு. அப்பவே இந்த சீடர்கள் திருந்த மாட்டேங்கிறோம். அதான் பிரச்சனை.
ஆக இதுதான் நிகழ்வு. திருவருள் எல்லாம் தாத்தாலாம் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டது, அது வேற விஷயம். ஆனாலும் அவருடைய மரணம் அவர் சொன்னபடி அவர் யோகஸ்தினால அவர் ஆகல, ஹார்ட் அட்டாக்ல ஆகல. அப்ப இவரும் தன்னை எல்லாருமே எத்தனை பேர் ஜோதி வடிவான இறைவனை யார் நம்மளுக்கு காட்டியிருக்காங்க? எந்த குருவாது சீடனுக்கு காட்டினதா வரலாறு இருக்கா? யோகாபியாசத்துல தான் சிவனை கண்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வேலை, இதுதான் சிவம்னு ஒரு சீடனுக்கு காட்டிய வரலாறு இருக்கான்னு இல்லைங்க, கிடையாதுங்க, கிடையாது. அப்புறமேட்டும் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் எல்லாம் கேட்டறியும் மணிவாசர் சொல்றாரு. நம்ம என்னன்னு டம் டம் அடிச்சுக்கிறோம், மணிவாசருக்கு இறைவனே வந்தாரு, திருவடி தந்தாரு, திருவடி காலை தூக்கி தலையில வச்சாரு, அவர் எல்லாம் அன்னையும் அத்தனையும் அன்றி அணித்து அவர் அப்படி ஆயிட்டாரு. எல்லா கதையும் கேட்கிறோம். ஆனா மணிவாசர் என்ன சொல்றாரு? அவர்கிட்ட யாரோ கேட்டோமோ, ஐயா நீங்க சிவனையே பார்த்தீங்களாமே, கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லாது கேட்டறியோம் அவனை கண்டறிவோம். பெருமானை பற்றி பார்த்தேன்னு சொன்ன ஆளை பற்றியே நான் கேள்விப்படலைங்கிறார். கேட்டறியோம் அவனை கண்டறிவார், அவரை கண்டு அறிந்தவரை பற்றி நான் கேட்டதே இல்லைங்கிறார். கீதங்கள் பாடிக்கிட்டு எல்லோரும் ஆடுறாங்க, அதனால நான் நம்புறேன். அப்ப அங்க ஏதோ ஒரு சூக்கமம் இருக்குல்ல அந்த வரியில, கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அவசியம், கண்டிப்பா. அப்ப பொருள் உணர்ந்து என்ன சொல்றாங்க, ஏன் எதுக்கு 36 மாணவர் கேள்வி கேட்கணும். இல்ல ஆசிரியன்டே இது என்ன, நான் தப்பா கூட சொல்லுவேன், நீ உனக்கு தெரிஞ்சதை சொல்லுன்னா தானே கொஞ்சம். ஆசான் தப்பா சொன்னா கூட தன்னை திருத்திக்குவார் இல்ல. கண்டிப்பா. சிவதத்துவம்னா என்ன, இது சிவதத்துவத்துக்கும் நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? எத்தனை பேர் கேள்வி கேட்கிறோம் சித்தாந்த வகுப்புல? ஏதாவது கேள்வி கேட்டிருக்கோமா என்ன? ஆனா எங்க ஐயா கேள்வி கேட்கறவங்களாம் அவர் தொலைச்சு எடுத்துருவேன். அந்த ஆளு எங்க ஆடுடைய சுண்ணாம்பாடுவாரு, அடி அடுத்த நாளைக்கு சொல்றேங்க இன்னும் பாரு. அடுத்த நாள் தேடி அவர் நிறைய, அவர் எவ்வளோ பெரிய பீரோ, நிறைய பெரிய பெரிய ஞான சைவ சித்தார் ஞான பொக்கிஷன் எல்லாம் எவ்வளோ அவர் வீட்டுல எங்கேயோ ஒரு புத்தகத்தை தேடி எடுத்து வருவாரு. வந்ததும் சொக்கா வா, என்ன அறியாமை சோதிக்கு அந்த சொக்கனாதா வா, கேள்வியா கேட்கிறேன், இதை சொல்றேன் பாரு. அப்படி தேடி சொல்லக்கூடிய ஆசான்கள் இல்லையே, அதான பிரச்சனை. வகுப்பு எடுத்து சித்தாந்தம் எடுத்துட்டு போறீங்க, எதை தேடி கண்டுபிடிச்சு நம்ம சொல்ல போறாங்க. சீடன் தனக்கு ஆசிரமம் கட்டுற டொனேஷனுக்காக யோகா கத்து கொடுக்கிற சாமியார் நமக்கு என்னத்தை கத்து தர போறாரு? கண்டிப்பாங்க, சரியான விளக்கங்க. சோறு போட்டு சொகுசா வேலை செய்யாம சோம்பேறியா வாழை கத்து தியானம் மட்டும் சாப்பிட்டு தூங்கணும். உண்மைங்க, உண்மை. அதனால சிவதத்துவம் இது எங்க ஐயா சொன்னது. அது என்னோட அழிந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக சிலருக்கு சாமி கொடுத்துருக்கு. அது எத்தனை பேரை இதை பற்றும், இதை எத்தனை பேரை யாருக்கு சொல்லுவாங்கலாம் விடை கிடையாது. ஆக எல்லோருக்கும் திருவருள் உண்டாக. எல்லாம் வல்ல என் தந்தை மேட்டூர் மீனாட்சி திருவடி வணங்கி சிறந்த தெளிந்த ஞானம் பெற என்னுடைய ஆசானுடைய அன்பை வேண்டி விடைபெறலாம்னு இருக்கேன். தேவகியம்மா, நமச்சிவாய வாழ்க. தமிழச்சியா நீங்க, அதான் வணக்கம் சொல்லி நமச்சிவாய திருந்த நமச்சிவாய வாழ்க சொல்லிட்டு அப்புறம் வணக்கம் சொல்லு. நமச்சிவாய வாழ்க. எல்லாருக்கும் நமச்சிவாய வாழ்க. ஏதேனும் இருப்பில் நாம் சிந்திக்கலாம். ஐயா, ஒரு சின்ன விஷயம் ஐயா, சொல்லுங்கம்மா. என்னன்னா நம்ம சிவதத்துவம்ன்ற இந்த இதுல சிவனும் உமையும் தாயும் தந்தையும் மாறின உயிரை கீழே மாயையில விட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க ஐயா. அப்ப இங்க உமைங்கிறது திருவருள் தானே ஐயா? இப்படி திருவருள் தான் அம்மா. மாயாசக்தி 100 கோடி 6 கோடி மாயாசக்திகள் அவங்க கொண்டாந்து அம்மா கிரவுண்ட்ல நிறைய பொம்மையை காட்டி விளையாட விட்டுருக்காரு. இங்கதான் 6 கோடி அன்னையுடைய சைதன்யம் 6 கோடி பேர். அம்பாளுடைய சைதன்யம் படை வீரர்கள்
6 கோடி பேர், 6 கோடி மாயா சக்திகள் இங்க வந்து விளையாட விட்ட பிறகு ஒரு 10 இருக்கும், ஒரு ஊஞ்சல் இருக்கும், ஒரு சறுக்கல் இருக்கும், ஒரு சந்து சந்தா புகுந்து வர்ற மாதிரி ஒரு விளையாட்டு கிரவுண்ட் இருக்கும். அது எல்லாம் நமக்கு ஆற்றலை கொடுக்க அம்பிகை நமக்கு படைத்தது இந்த உலகம் முழுக்க. ஆக அவ்வளோ 6 கோடி மாயா சக்திகள். சக்தினா உமை வந்து இன்ப சக்தி. இது மாய சக்தி ஆன்மாவை பக்குவப்படுத்துறதுக்கான ஆசிரியைகளை கீழே தள்ளி விட்டு மண்டையில் அடிப்பட்ட குழந்தை அடுத்த உழுவுற மாதிரி ஓடாது. அங்க ஒரு ஞானம் உண்டாகுது. அது சரிங்கம்மா, இளையர்களால் நாளை திருவள்ளுவர் சந்திக்கலாம். தேவையம்மா, நீங்க மாயை பத்தி ஏதோ பேசுறத முடிவு பண்ணிட்டீங்க, பேசிட்டீங்க. நான் வேற பதிவு பண்ணி அனுப்பாத. சரிங்க ஐயா, கட்டாயம். ஐயா நாளைக்கு மாயையை பத்தி பேசினா கொஞ்சம் தெளிவா இருக்குங்கய்யா. இல்ல, அம்மா வந்து மாயை பற்றி கேட்டிருந்தாங்க. அத சிவதத்துவம் பார்த்துட்டோம். இந்த பாசங்கிற மாயை பற்றி நாளைக்கு சிந்திப்போம். சரிங்கய்யா, சரிங்க. ஐயா எனக்கு ரெக்கார்டிங் பண்ணி அனுப்புங்க ஐயா. மாயை தெரிஞ்சு கொண்டாதான் சிவதத்துவம் சிவத்தை அடைய முடியும். மாயைன்னா ஆன்ம தத்துவம் எல்லாம் வருது. ஆமாங்க ஐயா, இல்லைங்களா? ஆமாங்க. அதனால நாளை உங்கள் கேள்விக்கான விடை தலைப்பாக நேற்று எங்கிட்ட கேள்வி கேட்டீங்களே, நான் மாயை பத்தி பேச போனேன், கொஞ்சம் பேசி அனுப்புங்க ஐயான்னு. நாளைக்கு சொன்னா போதும்ல உங்களுக்கு? இல்ல பேசிட்டு போதும் ஐயா, போதும் ஐயா. எனக்கு ரெக்கார்டிங் தான் வேணும். ஏன்னா நான் உட்காந்து நானும் தேவாரம் அடியன் பேச பேச ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அதுல ரெக்கார்டு போட்டீங்களா பதிவாயிடுது. ஆமா தேவகியம்மா, அடியன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேம்மா. நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேம்மா இந்த பதிவு. நான் குரூப்ல யூடியூப் லிங்க் ஷேர் பண்ணி விட்றேன், அதை பார்த்துக்குங்க. ஓகே ஓகே ஐயா, ரொம்ப நன்றி. நன்றி. நமச்சிவாய். நமச்சிவாய் வாக்கு. நீங்கள் வந்தது ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. நன்றி. நமச்சிவாய். நமச்சிவாய் வாக்கு. வகுப்பு நிறைவுறப்ப வந்துட்டு வணக்கம் நமச்சிவாய வாழ்க்கை அப்புறமேட்டா அவங்க ஏதோ ஒரு சப்ஜெக்டை கேட்ச் பண்ணிட்டு ஓடி போயிடுவாங்க. இந்த இலங்கைக்காரங்களே அப்படிதான். ஆனா மேற்கொண்டு நான் இத்தனை வருஷமா பழகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. ஒரு நாள் இலங்கைக்கு அவங்க ஊர் பேரை சொல்லி இங்க வாங்க.